எதற்கு கர்த்தர் அடைத்தார் என்றால் அழிப்பதற்கல்ல. 9வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்ட. 3வது வசனம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசு பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். அப்போ அடைக்கப்பட்டதுக்கு முன்பாக நோவாவின் நிலைமையும் அடைக்கப்பட்டு திறக்கப்பட்ட பிறகு நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மையும் வித்தியாசம். ஹல்லேலூயா. அதைதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். கர்த்தர் அடைத்தது என் முன்னிலைமை போல இருப்பதற்கல்ல. அடைத்தவர் ஒரு நாள் வெளியில கொண்டு வரும்போது என்னை கர்த்தர் பின் நிலைமை மிக ஆசீர்வாதமாய் நிறுத்த போகிறார். ஒரு மேன்மைக்காக கர்த்தர் அடைத்தார். ஆமா, ஒரு மேன்மைக்காக. இதை ஒரு தேவ பிள்ளை சரியாய் புரிந்து கொள்வோம் என்றால் கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிற காலகட்டத்தில் நாம் முறுமுறுக்க மாட்டோம், புலம்ப மாட்டோம். ஏன் எனக்கு கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறார் என்ற கேள்வி எழும்ப மாட்டோம். அவன் மாறாய் கர்த்தர் திறப்பார் என்று பொறுமையோடு காத்திருப்போம். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், இதை தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது. ஹல்லேலூயா. இதை தாண்டி எனக்கு ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காண பண்ணின என்னை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து அடுத்து தாவீது சொல்லுகிறார், என் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று. ஹல்லேலூயா. இதை தாண்டி ஒரு மேன்மையை, இது நோவா கேட்டதில்லை, இது தேவன் தீர்மானித்தது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில மேன்மைகளை தீர்மானித்தது கர்த்தர். ஆனால் மேன்மை உண்டாக்கும்படி கர்த்தர் சில அடைக்கப்பட்ட பாதையில் கொண்டு போகிறார். ஆமென். அடைக்கப்பட்ட இந்த நோவாவும் குடும்பமும் வெளியில வந்தபோது வேதம் பின்பு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து, அந்த குடும்பத்தை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, 3 பிள்ளைகளுக்கு இப்ப திருமணம் முடிஞ்சிருக்கு. ஆமென். பேழைக்குள்ள போகும்போது அவர்கள் எத்தனை பேர் தான் போறாங்க? 8 பேர். இப்ப வெளியில வந்த பிறகு ஆண்டவர் எப்படி அவங்களை மாத்துறாங்க? பல்கி பெருகி குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. அது மாறா இப்பொழுது இதுவரை நோவாவின் கைக்கு கீழே தான் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் மொத்த உலகம் கைக்குள்ள இருக்குதான்னு கேட்டா இல்ல, மற்ற எல்லாரையும் போல நோவாவும். ஆனால் இப்பொழுது அடைக்கப்பட்டு வெளியில வந்ததும் எல்லாவற்றை கர்த்தர் அவன் கைக்கு கீழே கொடுக்க அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அடைத்து வெளியில கொண்டு வருவன் கனப்படுத்தப்படுவான். தேவன் அடைத்து வெளியில கொண்டு வருகிறவன் உயர்த்தப்படுவான். தேவன் அடைத்து வெளியில கொண்டு வருவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப அடைக்கப்பட்டவன் பேழைக்குள் போ என்றவர் பேழைக்குள் வெளியில கொண்டு வரார். ஆண்டவர் என்னை போட்டு இப்படி அடைச்சு வச்சிருக்கிறீங்கன்னா, தீங்கு நாளில் அவர் தம்மை கூடாரம் மறைவுக்குள் ஒளித்து வைத்தது கூடாரம் மறைவுக்குள்ள. ஆனா திறந்த போது அவன் கண்மலை மேல நிற்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? திறக்கப்படும் காலம் வருகிறது. அப்பொழுது நான் இப்பொழுது இருக்கிறது போல அல்ல, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அவர் திறந்தார். அடைக்கப்பட்ட இந்த நோவாவுக்கு திறக்கப்படுவதற்கு தேவன் செய்தது என்ன, அல்லது எப்படி திறந்தார்? அவர் திறக்க செய்த காரியம் தெரிந்த வார்த்தைகள் தான். ஆதியாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்கள். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அவர் இவர்களை இப்பொழுது அடைக்கப்பட்ட இந்த நோவாவை, அடைக்கப்பட்ட நோவாவின் குடும்பத்தையும், அது மாத்திரமல்ல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் பறவைகள் அத்தனையும் கர்த்தர் வெளியில கொண்டு வருவதற்கு அவர் என்ன செய்தார் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் நினைத்தருளினார். பூமியின் மேல் ஒரு காற்றை வீச பண்ணினார். நினைத்தருளி வீச பண்ணுகிறார். அவர் நினைத்தருளி வீச பண்ணி யாரை நினைத்தருளினார் என்றால் பேழையில் இருந்த நோவாவை. பேழையில் இருந்த நோவாவை. இந்த பேழை எப்படிப்பட்ட பேழை? இந்த பேழை எப்படி உண்டாக்கப்பட்டது? ஆமென். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த பேழை வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட பேழை. வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட பேழையை உண்டாக்கிவிட்டு அந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட பேழைக்குள் இந்த நோவாவை வைத்து ஒரு நேரம் வந்தபோது, ஒரு குறித்த காலம் வந்தபோது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் பேழைக்கு வெளியில் இருந்தவனை அல்ல, பேழைக்கு உள்ளிருந்தவனை நினைக்கிறார். ஹல்லேலூயா. நினைத்தவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். காற்று வீசப்பட துவங்கிற பிறகுதான் வாசல் திறக்கும்படியான சூழ்நிலையே உண்டாகுது. அடைத்தவர் திறப்பார். திறக்கிறதுக்கு முன்பாக அவர் செய்கிறது 2 காரியம். நினைத்தருளுகிறார், காற்றை வீச பண்ணுகிறார். நினைத்தருளுகிறார், காற்றை வீச பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த நாளிலே என்னை கர்த்தர் நினைத்தருள போகிறார், எனக்கு அவர் காற்றை வீச பண்ண போகிறார் என்று நம்புறவர்கள்? ஆனால் நான் அந்த நோவா எங்க இருந்தான் அதை தான் ஆவியானவர் இன்று உணர்த்தினார். பேழைக்குள் இருக்கிறான். வார்த்தைக்கு வெளியில் அல்ல, வார்த்தைக்குள் இருக்கிறான்.
வார்த்தைக்குள் இருக்கிறவனை கர்த்தர் நினைப்பார். வார்த்தைக்குள் இருக்கிறவனுக்கு கர்த்தர் காற்றை வீச பண்ணுவார். ஹalleluya. அன்பான தேவஜனமே, இன்னும் சில வார்த்தைகளை பிடித்துக் கொண்டுதான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் வார்த்தையை பிடிக்க தான் என் வாழ்சல் அடைபட்டு கொண்டே இருக்கிறது என்கிற நிலையில் யாராவது இருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். உங்களுக்கான ரேமா வார்த்தை. கர்த்தர் உங்களை நினைத்தருள போகிறார். கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ண போகிறார். ஆமென். உன்னை வெளியில கொண்டு வரும் காலம் இது. பேழையில் இருக்கிறவனுக்காய் காற்று வீசப்படும்.